பெருமதிப்பிற்குரிய இவ்விழாவின் நடுவர் அவர்களே, அன்பு மாணவர்களே, ஆசிரியர்களே, நிர்வாகத்தினரே, இந்த பள்ளியின் ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடும் இந்நேரத்தில் உங்களுக்காக ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்காக எனக்கும் ஒரு வாய்ப்பு தந்ததற்கு முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு குழந்தைகளே, உண்மையிலேயே உங்களை நான் இப்படி பார்க்கும்போது என்னுடைய பள்ளி காலத்திற்கு சென்று திரும்பி வருகிறேன். உங்களை போன்று நானும் பள்ளியில் இதேபோல் கூட்டமாக அமர்ந்திருப்பேன். ஆனால் என் நினைவுகளெல்லாம் என் வீட்டிலே என் அம்மாவை பற்றியதாக இருக்கும். அம்மா என்ன செய்தார்களோ, சாப்பிட்டார்களோ, விழுந்தார்களோ, என்ன செய்தார்களோ, ஏதாவது ஆகிவிட்டதா, அந்த சிறு வயதிலேயே எண்ணம் இப்படி ஓடிக்கொண்டிருக்கும். அந்த ஒரு அழகிய நினைவுகளை மீண்டும் நான் எடுத்து பார்க்கிறேன். அன்றைய என்னுடைய கற்பனையானது ஒருவேளை என்னுடைய வயதுக்கு ஏற்றது தானோ, இல்லை என்றால் அதிகப்படியோ எனக்கு தெரியவில்லை. நான் இப்போது அதை பற்றி யோசித்து பார்க்கிறேன். இன்றைக்கு உங்களுக்காக பேசுவதற்காக ஒரு தலைப்பு என்னிடம் தரப்பட்டிருக்கிறது. இந்த பாரதம் என்னும் தோட்டத்தில் அழகிய ரோஜா கூட்டம் நாங்கள். மிக மிக அருமையான தலைப்பு. சாதாரணமாக நான் உட்பட பல பேச்சாளர்களும் பல சிறப்பு விருந்தினர்களும் பலரும் மேடையில் பேசும்போது அன்றைக்கு அங்கு என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தலைப்பு மிகச் சிறந்ததாக இருப்பதாக சொல்வார்கள். ஏறக்குறைய உண்மையில் அது அப்படித்தான் இருக்கும். காரணம் என்னவென்றால், அவர்கள் தலைப்பை தேர்ந்தெடுக்கிறவர்கள் அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தலைப்பை தேர்ந்தெடுத்து தருவார்கள். ஆனால் இங்கு ஒரு எல்லை தாண்டிய சிந்தனையாக, மூளைக்கு அப்புறமாக, எண்ணங்களுக்கு அப்புறமாக ஒரு சிகரமேறும் சிந்தனை தலைப்பை தந்திருக்கிறீர்கள். இந்த பாரதம் என்னும் அழகிய தோட்டத்தின் அழகிய ரோஜா கூட்டம் நாங்கள். மாணவர்களே, நிச்சயமாக
இந்த தலைப்பை உங்களுக்காக உங்கள் ஆசிரியர் தேர்ந்தெடுத்திருப்பார். அந்த ஆசிரியரை மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் பாராட்டுகிறேன் அவர்களை. எவ்வளவு கூர்மையான சிந்தனை, எவ்வளவு தொலைதூர சிந்தனை, எவ்வளவு முற்போக்கான சிந்தனை இருந்திருந்தால் அந்த ஆசிரியர் இப்படிப்பட்ட தலைப்பை எடுத்திருப்பார். எப்போது நீங்கள் இல்லை என்றால் நாம் இந்த மைய சிந்தனையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோமோ, இந்த பாரதம் என்னும் தோட்டத்தின் அழகிய ரோஜா கூட்டம் நாங்கள், இல்லை என்றால் நாம் என்று நாம் எடுத்துக்கொள்ளுகிறோமோ, அப்போதுதான் நமக்கு இந்த நாட்டின் மீது, நம் நாட்டின் மீது பற்று ஏற்படும். நாட்டிற்காக உழைக்க வேண்டும் என்று தோன்றும். இந்த நாடு நம்மை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. நம்முடைய தேவை நம்முடைய நாட்டுக்கு மிகவும் தேவைப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் வளர்ந்து வரும் சூழலில் இன்றைக்கு நம்முடைய அந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. இதன் மூலம் நம்முடைய ஒரே சிந்தனையானது பல நேரங்களில் அலைக்கழிக்கப்படுகிறது, அலை பாயுகிறது. எது உண்மை என்று தெரியாமல் தவிக்கிறது. வருகின்ற செய்திகளை எல்லாம் நாம் வாசிக்கிறோம், எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் இது எது உண்மை என்பது கண்டுபிடிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. இந்த உலகில் மாணவர்களாகிய உங்களுக்குள்ள கடமை என்னவென்றால், இப்போது உங்களிடம் இருப்பது படிப்பு ஒன்று மட்டும்தான். சிறப்பாக படிப்பது, நன்றாக படிப்பது, படிப்பதன் மூலம் வெற்றியை தக்க வைத்து கொள்வது, அதன் மூலம் மேல்நிலைகளை அடைவது, அடைந்த பிறகு நல்ல தொழிலில் சேர்வது, தொழில் வாய்ப்புகளை கண்டுபிடிப்பது. சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். சோதனைகளை நாம் எதிர்கொள்ள பக்குவப்பட்டு கொள்ள வேண்டும். எப்படி இந்த பக்குவம் நம்முள் வைக்கப்படும், எப்படி இதை நம் மனதில் கொண்டு வர முடியும் என்றால், அதற்கு புத்தக வாசிப்பு ஒன்றுதான் முதன்மையான ஒன்றாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து புத்தக வாசிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். அதிகமான புத்தகங்களை வாசித்து வரும்போது உங்கள் வாழ்க்கை வளமாகும், வாழ்க்கை செம்மைப்படுத்தப்படும். உங்களுக்கு வரும் இடையூறுகளை எப்படி சமாளித்து செல்வது என்பது உங்கள் அறிவின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும். பிரச்சனைகள் இல்லாத சூழ்நிலை என்று ஒன்றுமே கிடையாது. இந்த வாழ்க்கை பயணத்தில் பல இடையூறுகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நாம் நம்முடைய லட்சியத்தை விட்டுவிடக்கூடாது.
நம்முடைய லட்சியம் நமக்கு முக்கியமானதாக இருக்க வேண்டும். எந்த குறிக்கோளை நாம் எடுத்திருக்கிறோமோ அதில் வெற்றி பெற உறுதியாக இருக்க வேண்டும். யாரும் நம்முடைய லட்சியங்களை எடுத்துவிட முடியாது. நாம் எப்போது மற்றவர்களுடைய சிந்தனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்கிறோமோ அப்போதுதான் நம்முடைய குறிக்கோள் சில நேரங்களில் மாற்றத்தை தேடி வரும், மாற்றத்தை தேடிக்கொண்டே இருக்கும். அப்போது மற்றவர்களிடமிருந்து கிடைக்கும் சிந்தனையானது நமக்கு பொருத்தமாக இருக்குமா என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதை ஆராய்ந்த பிறகுதான் நாம் அதில் அவர்களுடைய எண்ணங்களை செயல்படுத்துவதில் முனைப்பு காட்ட வேண்டும். அது அல்லாமல் நாம் நம்முடைய முயற்சியில் கவனமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். லட்சியங்களை விட்டுவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் விடுகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் இரவு தூங்க செல்லும்போது நாளை விடியும் என்ற நம்பிக்கையில்தான் செல்கிறோம். அதேபோல் நிச்சயமாக விடுகிறது. இதுபோல்தான் நம்முடைய கனவுகளும். கனவுகளை நனவாக்குவதற்கு நாம் பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த கனவுகளை முறையான கனவுகளாக நாம் ஆக்க வேண்டும். பறவைகளை பாருங்கள். மழை வந்தால் அவற்றின் இறக்கைகள் நனைந்துவிடும். அவற்றால் பறக்க முடியாது. ஆனாலும் பாருங்கள், அவை மேகத்தையோ மழையையோ பழிப்பதில்லை. மழையே நீ வராமல் இருந்திருக்கலாமே என்று அவை சொல்லுவதில்லை. காத்திருக்கின்றன. மழை தீரும் வரை காத்திருக்கின்றன. நம்முடைய முயற்சிகளிலும் அப்படித்தான். நம்முடைய முயற்சிகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த முயற்சிகளுக்கு உயிர் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக முயற்சி ஒரு நாள் வெற்றி பெறும். இந்த பாரதம் என்னும் தோட்டத்தின் அழகிய ரோஜா கூட்டம் நீங்கள். இதை முன்னதாகவே தெரிந்து கொண்டதில் தானோ நம்முடைய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சட்டையிலேயே ரோஜாப்பூவை வைத்திருந்தார். குழந்தைகளை அதிகமாக நேசித்திருந்தார். இந்த பொருத்தத்தை அவர் அன்றே உணர்ந்திருப்பார் என்று நினைக்கிறேன். நீங்கள்தான் நமது இந்தியாவின் அழகிய ரோஜா கூட்டம். என்றும் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருங்கள். உங்களுடைய காலத்திற்கு ஏற்ற உங்களுக்கான பயிற்சியை சிறப்பாக செய்யுங்கள். படிக்கிற காலத்தில் இருக்கும் நீங்கள் நன்றாக படியுங்கள். அடுத்த மேல்நிலைக்கு சிறப்பான தகுதியுடன் செல்லுங்கள். உங்கள் தகுதிகளை வளர்த்து கொண்டே இருங்கள். நிச்சயமாக உங்களால் இன்னும் பல ரோஜா கூட்டங்களை உருவாக்க முடியும். சிந்தித்து பாருங்கள்.
நாடு முழுவதும் ரோஜா தோட்டம் என்றால் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அன்பான குழந்தைகளே, இந்த ஆண்டு விழாவிலே உங்களுடன் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. இதற்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களது பள்ளி நிர்வாகத்தினருக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய வார்த்தைகளை இவ்வளவு நேரம் செவிமடுத்த உங்களுக்கு நிச்சயமாக என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு உங்கள் ரோஜா கூட்டம் புன்னகையோடு விடைபெறுகிறேன். நன்றி.